எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் அம்பிகா, வயசு 35 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குடும்பத்துக்கு அனுசரித்து போகக்கூடிய நல்ல வசதியும் சேர்ந்துக்கிற பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க நல்லா படித்து 90% மேலே மார்க் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டாங்களா. இவங்க ஒரே கம்பெனியில் தான் ஸ்டார்டிங்லேருந்து வேலை பார்க்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி சம்பாதிச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. ஆனால் இவங்களுக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் வாழத்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் குக்கிங் ஆயில் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், தீப எண்ணெய் அப்படின்னு ஆர்கானிக் முறையில் பண்ணுறாங்கன்னா இவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு இவங்க அப்பா பிஸ்னஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க தான் ஆன்லைன் சேல்லாம் அக்கௌண்ட்ஸ் பார்க்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சிக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரே பையன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்லியிருக்காங்கம்மா. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒத்து பார்க்காம மனசு ஒரு தலையை பறிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. இப்போ ஆண்துணை இல்லாமல் தலைமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்த்துட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணைக்கு கெட்ட பழக்கம் எதிர்க்கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக தான் எந்த வழிமுறை கூட சொல்லியிருக்காங்க. இவங்க போன லைஃப் ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆனதால் அப்படியே பிடிச்சி சொல்கிறாங்கம்மா. இப்போ வரப்போகிற லைஃப் நல்லபடியாக வளர்ந்து எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு தனியாக எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்து நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.